श्रीगुरुभ्यो नमः। ज्ञानाधिकरणम् आत्मा लक्ष्यतावच्छेदक समन्वितत्वम् सद्विविधः असाधारणत्वम् जीवात्मा परमात्मा चेति व्याख्यानं பண்ணியாச்சு. அதுக்கு மேல तत्र ईश्वर सर्वज्ञः परमात्मा एक பங்கி एव வருது. जीवस्तु प्रतिशरीरं भिन्नो विभुर्नित्यश्च. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். தர்க்க சங்கிரகம் அதனுடைய ஆத்ம விசாரம் உங்களுக்கு சிரமமா இருக்குன்னு தோணுது. ஆத்மாவுக்கு லட்சணம் ஞானாதிகரணம் ஞானத்தகஸ்யைவ லக்ஷணத்வே வியாவிருத்தௌ ஞானஸ்ய அதிகரணம் ஞானாதிகரணம். அதிவ்யாப்திஹி ஞானம் எங்க இருக்கிறதோ அது தத்பின்னத்துவம் தர்ம விசேஷணம். ஞானம்னா அறிவு, அவ்வளவுதான். விவகாரஸ்யாபி லக்ஷண பிரயோஜனத்வே ஆத்மா அதிகரணம். வியாவிருத்தேரபி गन्धः पृथिव्यां விவகார சாதனத்வா तद्वदेव ज्ञानम् आत्मनि अस्ति. அப்படி இருக்கு. இது கொஞ்சம் क्लिष्टமான விஷயம். तर्हि அது कथं वक्तव्यं சொல்றான்னு நினைக்கிறேன். गन्धः पृथिव्याम् अस्ति केन सम्बन्धेन अस्ति? अतएव समवायसम्बन्धेन गन्धवत्वं पृथिव्याः लक्षणम्. ஒரு விஷயம் சொல்லியா इति वदामः. अवश्यं तथा லட்சணத்துக்கு என்ன பிரயோஜனம்? अन्यथा कालिकसम्बन्धेन லட்சணம் எதுக்காக சொல்றது? काले अस्ति, परम्परासम्बन्धेन गन्धवत्वं जले वायुः च अस्ति. எல்லாத்துக்கும் லட்சணம் சொல்றது வியாப்திஹி ஸ்யாத். லட்சணம் எதுக்கு? அது இல்லாம இருக்கிறதுக்கு சமவாய சம்பந்தம் பதில் கொடுக்கிறார். வியாவர்த்தர்வா விவகாரோவா லட்சண பிரயோஜனம். அது பரிஷ்காரமா சொல்லும்போது எப்படி? வியாவர்த்திஹி விவகாரः சமவாய சம்பந்தாவச்சின்ன லட்சணஸ்ய பிரயோஜனம். என்ன அர்த்தம்? ஆசிரயத்துவம் வியாவர்த்தி லட்சணம் விவகாரம் சொல்றது இல்லையா? समवाय व्यावृत्तिः गन्धनिष्ठ भेदेता निरूपित अधिकरणत आश्रयत्वம் इतर लक्षणம். इतर भेदம் சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அது எப்படி அன்வயிக்கிறது? समवाय वस्तुக்கு சாதாரணமா யோசிச்சா ஒரு வஸ்துவுக்கு லட்சணம் நிஷ்டா அந்த வஸ்துவை பிரிச்சு காமிக்கிறது தன் நிரூபிதா யா அதிகரணதா. ஒரு கந்தவत्वம் பிருத்திவி நிஷ்டா அதிகரணதா. அதனால கந்தம் இருக்கிறதுனால பிருத்திவிக்கு மற்ற திரவியங்களோட விசேஷம் இருக்கு. அது செப்பரேட்டா இருக்கு. ஞானாதிகரணம் ஆத்மா. சமவாய சம்பந்தேன ஞானாதிகரணம் ஆத்மான்னு சொல்லணும் இல்லையா? அப்போ வியாவர்த்தகம் லட்சணம். வியாவர்த்திஹி சமவாய சம்பந்தேன ஞானாதிகரணம் ஆத்மா. இதர பேதத்தை தெரிஞ்சுக்கிறது தான் அந்த லட்சணத்தினுடைய. அங்கே சொன்ன மாதிரியே சொல்லலாம். இதர பேத ஞானம் சொல்லலாம். காலிக சம்பந்தேன ஞானாதிகரணம் பவதி. ஒரு லட்சணம் சொன்னால் அந்த லட்சணத்தை வச்சுட்டு காலே ஞானம் அந்த லட்சியத்தை மற்ற பதார்த்தங்களிலிருந்து பிரிச்சு நம்மளால தெரிஞ்சு காலே காலிக சம்பந்தேன ஞானம் வருதான் உபயோகம். கந்தவत्वம் பிருத்திவியினுடைய லட்சணம் சொன்னால் காலிக சம்பந்தவत्वம் என்ற லட்சணத்தினால பிருத்திவி அதிகரணதா குத்ர அஸ்தி காலே வித்தியாசப்பட்டிருக்கு. இது கிருத்வா காலே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்க முடியும். அது எப்பேற்பட்ட சம்பந்தவச்சின்ன அனுமதி. அது அனுமானம் பண்ண முடியும் அர்த்தம். இந்த லட்சணத்தை வச்சுட்டு இது வக்தவ்யம் கிம் வததி அனுமானம் பண்ண முடியும். அன்யதா வததி வா. அப்ப எப்படி அனுமானம் காமிக்கணும்? அந்த அனுமானத்தினுடைய ஸ்வரூபம் காமிக்கணும். ஆத்மனஹ லட்சணம் இதர பின்னா கந்தவத்வா. அந்த லட்சணம் அனுமானத்துல ஹேதுவா நிற்கும். இதர பேதம் சாத்தியமா வரும். லட்சியம் பட்சமா வரும். समवाय संबंधावच्छिन्न ज्ञाननिष्ठ आधेयता पक्षम साध्यम हेतु இதுக்கு என்ன வித்தியாசம்? समवाय संबंध ஏற்கனவே தெரிஞ்சு வரணும். समवाय संबंधेன அது தெரியாதுன்னு சொல்றது புரிஞ்சிக்க முடியாது. அவச்சின்ன ஒரு தடவை தான் சொன்னேன். நானே சொன்னேன் பட்சம்னா என்ன சாத்தியம்னா என்ன. அது தெரியாத வாழ்க்கை இனிமே சொல்ல முடியாது. டைம் போயிடும். அதனால பாருங்க அங்க பட்சத்துல சாத்தியத்தை எது சாதிக்கணும் இல்லையா? அப்படி சொல்லணும். இங்க வந்து லட்சியம் கந்தனிஷ்ட ஆதேயதா சொன்னா கந்தம் சமவாய சம்பந்தாவச்சி கந்தனிஷ்ட ஆதேயதா சமவாய சம்பந்தாவச்சி. பிருத்திவி எப்பேற்பட்டது? இதர பின்னா. இதர பின்னா எதனால? அந்த மாதிரி கந்தத்தினால கந்தம் இருக்கிறதுனால நிஷ்டா ஆதேயதா. அந்த மாதிரி நிரூபிதா தேஜஹ யா ஜலம் இதர பின்னம் शीतस्पर्शवत्वा ज्ञानाधिकरणम् आत्मा. तेजः इतर भिन्नम् उष्णस्पर्शवत्वात् वायुः इतर भिन्नः आत्मा द्विविधः जीवात्मा परमात्मा. रूपरहितत्वे सति स्पर्शवत्वा जीवाकाशः इतर भिन्नं शब्दवत्वा. இப்படி எல்லா இடத்திலும் புரிஞ்சுக்கணும். யாவந்தः जीवाः तावन्तः जीवात्मानः. जीवात्मा इत्युक्ते यावन्ति जीवशरीराणि इतर भेदत्वक्कुम तद्भिन्न भिन्नत्वत्वेन व्यत्यासः. एकैकस्मिन् शरीरे भिन्न भिन्नत्वं சொல்லும்போது ரெண்டு பேதம் வந்துருது. एवं व्यवस्था वर्तते.
இது தத்பின்னத்துவம் அவ்வளவுதான். இதர பின்னத்துவம் சொன்னால் உச்சதே. ஆமா இல்ல தத்பின்ன பின்னத்துவம் தான் இதர வாஸ்தவம். நீ கேட்டது லோகஸ்ய அனுபவிதா தத்பின்ன பின்னத்துவம் தான் இதர பேதம். லோகம் பிரபஞ்சம் இதர பேதம் சொன்னா சுக என்ன? துக்கயோஹோ அனுபவிதா பிருத்திவீதர பின்னம் அர்த்தம். வாஸ்தவம் அதுதான். கர்மவசேன கர்மவசேன சுக துக்கயோஹோ தத்பின்ன பின்னத்துவமே இதர பேதம். இதர பேதம் சொன்னா என்ன அர்த்தம்? வெறும் இதர பேதம் இல்ல, பிருத்திவீதர பேதம் அர்த்தம். இதமपि वक्तुं शक्यते. பிருத்திவியை தவிர்த்த இதரத் சொன்னால் ஞானாதிகரணம் லக்ஷ்யம் ஜீவஸ்ய ஈஸ்வரஸ்ய பிரபஞ்சம். பிருத்திவியை தவிர்த்த ஞானாதிகரணம் இதரத் ஜீவோபி பவதி அதிலிருந்து பேதம் இங்க இருக்கு. ஞானம் இச்சா அதான் சாதிக்கிறது. இச்சாதிகரணம் அப்படி இதரம் சொன்னா எதிலிருந்து இதரம் சொல்லணும் இல்லையா? ஞானாதிகரணம் ஆத்மா இது பிருத்திவி இச்சாதிகரணம் ஆத்மா ஸ்வேதர பின்னான்னு அர்த்தம். ஸ்வஸ்மாத் பிரயத்னாதிகரணம் ஆத்மா ததோ பின்னா. ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஒரே மாதிரி இந்த லட்சணம். सम्यक् एव. ईश्वरोऽपि ज्ञानस्य तद्भिन्नविषयाः कृतेः कृतिः नाम प्रयत्नः. ஈஸ்வரே அங்க भिन्न भिन्नत्वं அப்பிரசித்தி ஒன்றும் வராது. ஏன்னா ஞானம் பக்ஷம் इच्छा पृथिवी इतरत् कृति सकल प्रपञ्च ईश्वरस्य सर्वज्ञानः प्रसिद्धः. अतः तत्र ईश्वरः सर्वज्ञः. पृथ्वीतर सकल प्रपञ्चः प्रसिद्धः. ईश्वरः सर्वज्ञः सर्वविषयकज्ञानवान्. మొత్తమ పదార్థ अर्थं सर्वविषयकज्ञानवान्. சப்த பதார்த்த ഭിന്ന ഭിന്ന सर्वविषयकज्ञानवान्. அதனாலதான் அங்க குழப்பம் வந்திருக்கு. ஜீவஹ சர்வவிஷயகஞானவான். சப்த பதார்த்தத்தை வச்சுண்டு சப்த பதார்த்த பின்னம் சொன்னா என்ன? எந்த ஒரு ஜீவனுக்கும் சர்வம் எல்லாமே சப்த பதார்த்தத்துக்குள்ள வந்து எல்லாமே தெரியும் அபிப்பிராயம். அங்கதான் இதர பின்ன பின்னத்துவம் சொல்றதுக்கு கஷ்டம். ஜாஸ்தி தெரியும். இங்க கஷ்டம் இல்ல, கொஞ்சம் தெரியும். அதெல்லாம் இங்க பிருத்திவி ஒண்ணுதான் எல்லாம் தெரிஞ்சிருக்குமா? யாரும் கிடையாது. பிருத்திவி பின்னம். அதனால எத்தனையோ பதார்த்தங்கள் இருக்கு. தத் பின்னத்துவம் திருப்பி பிருத்திவியில கொண்டு வந்து சொல்லலாம். அந்த மாதிரி. அதனால सर्वज्ञत्वं यदा उच्यते तदा ईश्वरस्य लक्षणं भवति. जीवात्मनि ज्ञानाधिकरणम् उपयोगे जीवात्मनः ईश्वरस्य उभयोः लक्ष्यत्वे ज्ञानाधिकरणं भवति. स्वेतर सर्वविषयसाधिकरणम् इत्युक्ते लक्षणं हेतुवाः उपयोगப்படுத்த முடியும். இதான் அர்த்தம். எழுதி வச்சுக்கணும். இதர பேதார்த்தம் இதானீं पश्चात् श्रुत्वा लेखनीयम्. एवञ्च ज्ञानाधिकरणम् इदानीं लिखितं समयः जीवेश्वरयोः साधारणं लक्षणं. இச்சாதிகரணம் சொன்னாலும் ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பிரயத்னாதிகரணம் இதர பிரத்யதிகரணம் சொன்னாலும் சரியா போகுது. இன்னும் என்ன இருக்கு? என்னென்ன அனுமானேன அவகம்யதே. அனுமானேன அவகம்யதே. ஹேதுः கः भवति? லக்ஷணமேव हेतुः. लक्ष्यमेव पक्षः. संस्कारः. स्वेतर भेदः साध्यं सर्वदा भवन्ति. அப்ப दृष्टान्तम् என்ன? अत्र इदानीं पश्यामि. அங்க व्यतिरेक அனுமானத்துல இச்சாதிகரணம் ஞானாதிகரணம் இச்சாதிகரணம் பிரத்யதிகரணம் என்ற மாதிரி உங்களுக்கு ஞாபகம் சுகாதிகரணம் சொல்ல மாட்டேன். துக்காதிகரணம் கேவலம் व्यतिरेकी அனுமானம். இதுல அன்வய திருஷ்டாந்தம் கிடைக்காது. அதெல்லாம் ஈஸ்வரனுக்கு திருஷ்டாந்தம் சொல்லணும். அன்வய திருஷ்டாந்தம் இல்ல இல்ல. அப்போ சுகாதிகரணம் சொன்னா கந்தவத்துவம் ஈஸ்வரே அதீதர பேதம் சொல்றதுக்கு முடியாது. ஏன்னா கேவலம் ஜீவாத்மா எல்லாம் லட்சணம் व्यतिरेक திருஷ்டாந்தம் சுகாதிகரணம் यत्र 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 पृथ्वीतर भेदाधिकरणं तत्र तत्र गन्धाभावः. जले द्वेषाधिकरणं पृथ्वीतर भेदाभावः. पृथ्वीतर धर्माधिकरणं अधर्माधिकरणं तदभावः जले. संस्काराधिकरणं तत्र तत्र एतत् सर्वं जीवात्मन्येव. ईश्वरात्मनि गन्धाभावः. विशिष्य जीवात्मनः किं लक्षणम्? இப்ப நான் சொன்ன விஷயம் புரிஞ்சுக்கணும். கேவல व्यतिरेकी अनुमानं द्विविधम्. अन्वय व्यतिरेकी केवल व्यतिरेकी अथवा असर्वज्ञान अन्वय व्यतिरेकी केवल व्यतिरेकी अल अन्वय व्यतिरेकी ಇಲ್ಲ ಅನುಮಾನ ಮೂರು ವಿಧ. असर्वज्ञानं सर्वविषयज्ञानं नास्ति किञ्चित् विषयकज्ञानं. सर्वविषयकज्ञानं केवलान्वयी ज्ञानं व्यतिरेकी असर्वज्ञभिन्नत्वे सति ज्ञानाधिकरणत्वम्. இது கிமபி ஏதாச்சும் இது வந்து கேவல व्यतिरेकी. அப்படின்னா व्यतिरेक வியாப்தி மட்டும் தான் இருக்கு. असर्व विषय வியாப்தி கிடையாது. तदधिकरणम्. अन्वय வியாப்தியும் व्यतिरेक வியாப்தியும் இருக்குன்னா சுலபதயா वक्तुं शक्यते. अन्वय व्यतिरेकी ஈஸ்வரஸ்ய அன்வய வியாப்தி மட்டும் இருக்குன்னா கேவல ஞானாதிகரணம். व्यतिरेक வியாப்தி மட்டும் இருக்குன்னா கேவலம் व्यतिरेकी. ஜீவ அன்வய வியாப்தி மட்டும் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? அன்வய திருஷ்டாந்தம் தான் இருக்கு, व्यतिरेक திருஷ்டாந்தம் கிடையாது. ஈஸ்வரஹ கதி வர்த்தते. சில இடத்துல அன்வய வியாப்தியும் இருக்கு, व्यतिरेक வியாப்தியும் இருக்கு. என்ன காரணம்? அன்வய திருஷ்டாந்தமும் இருக்கு, व्यतिरेक திருஷ்டாந்தமும் தெரியறதுல என்ன? அதெல்லாம் அங்க படிக்கணும். சரி. பகவஹ ஈஸ்வராஹ. இப்போ இந்த விஷயம் பரமாத்மானஹ பகவஹ வியாவர்த்திஹி
ലക്ഷണസ്യ പ്രയോജനം യഥാ ഉപാധിഭേദേന വ്യാവർത്തിന ഏകോപി இதரபேதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு லட்சணம் உபயோகப்படுத்த முடியும். अथवा तस्य अधीनाः எப்படி உபயோகப்படுத்த முடியும்னால் லட்சணம் சொல்லும்போது லட்சியத்தை பட்சமாக வச்சுண்டு यदिवा तस्यैव வேதர பேதத்தை சாத்தியம் ஆக வச்சுண்டு கல்பிதாக லட்சணத்தை ஹேதுவாக வச்சுண்டு கல்பித ரூப விசேஷः அனுமானம் பண்ண முடியும். शक्यते லட்சணத்தை ஹேதுவாக अन्ये सर्वे जीवाः லட்சியத்துல இதர பேதத்தை சாதிக்க முடியும் அர்த்தம். இது किमपि அதுதான் பிரயோஜனம். अन्यथा न शक्यते. இன்னொரு பிரயோஜனம் न शक्यते രണ്ട് ഈശ്വരൻ இருந்தா என்ன தப்பு? விவகாரம் விவகாரம்னா ரெண்டு ஈஸ்வரன் இருந்தா என்ன? அந்த லட்சியத்தை பத்தி விவகாரம் பண்றது லட்சணத்தை வச்சிருந்தானே விவகாரம் பண்ண முடியும். பசந்தோ ரெண்டு பேர் இருந்தா என்ன கேள்வி கேட்டா விவகாரத்துக்கு உபயோகப்படுறது அந்த தர்மம் அதில் இருக்குன்னு தெரிஞ்சாச்சுனால் பேதம் சொல்ல முடியாது. அது அசாதாரண தர்மம் தெரியும் போது என்ன உபயோகம்? அந்த அசாதாரண தர்மம் அங்க தெரியறதா இருந்தால் இது பிருத்திவியில விவகாரம் பண்ண முடியும். அவ்வளவுதான். கந்தவத்துவம் பிருத்திவியினோட லட்சணம் சொன்னால் இந்த மாதிரி சொல்ல கந்தவத்துவம் ஏகா சிருஷ்டி இருக்கிறதாக தெரியும் பொழுது சம்ஹர்த்தம் இச்சது இது பிருத்திவி இது விவகாரம் ஞான ஜனக ஏகம் கௌ மிலித்வா இச்சதஸ்தே சொல்ல முடியும்னு அர்த்தம். கிம் பவிஷ்யதி தேஜஸ் எதே சொல்லணும் துவயமப்பி தெரியாது. எங்க வந்து உஷ்ணஸ்பரிசம் இருக்கு பிரதிபந்தோ அது எல்லாத்துக்குமே தேஜஸ் அந்த மாதிரி இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? ஒரு ஈஸ்வரனை அனுசரிச்சு தான் பண்ணுவாங்க. தேஜஸ் பேர் யூஸ் ரெண்டு உபயோகப்படுத்தி போட்டி கிடையாது. விவகாரம் பண்ணலாம். ஏகா ஈஸ்வரः அன்யம் ஈஸ்வரம் அனுசரித்து இப்படி லட்சணத்துக்கு ரெண்டு பிரயோஜனம். தர்ஹி ஏகः அன்யம் அனுசரதி இत्युक्ते யः யம் அனுசரதி சஹ விவகாரோ வா யः அனுசரதி யः அன்யம் அனுசரதி சஹ ஸ்வதந்திரः. சுலபமான விஷயம், அதுல ஒன்றும் கஷ்டம் இல்லை. சஹ கஷ்டம் எங்க சப் வியாவர்த்தகஸ்யைவ லக்ஷ்யः ந பவதி. இன்னொருத்தர் அனுசரிச்சு நான் வேலை பண்றேன் அவர்தான் முக்கியம். தர்ம விசேஷம் ஈஸ்வரத்துவம் இது உங்களை புரிய வைக்கிறதுக்கு தான். துவயோஹோ ஈஸ்வரத்துவம் சுவாதந்திரிய சத்தியவ வக்தும் சக்கியதே. சுவாதந்திரம் இருந்தா தான் சொல்ல முடியும். ஈஸ்வரः தர்ம ஏவ எதி லட்சணம் உச்சதே. அவ ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல ரெண்டு ஈஸ்வரன் எதுக்குன்னு கேள்வி வரும். ரெண்டு ஈஸ்வரன் எதுக்கு? ஒரு கம்பெனி பிரயோஜனம் இत्युच्यते. அதுல ஒரு 5 பேர் ஒரு கம்பெனி இருக்கலாம் இல்லையா? வியாவர்த்திரேவ லக்ஷணஸ்ய பிரயோஜனம் इति वदन्ति. வியாவர்த்திரேவ லக்ஷணஸ்ய பிரயோஜனம் மாதிரி இல்ல. ஒரு வியாவர்த்தகமேவ லக்ஷணம் பண்ண மாட்டான். ததானீம் வியாவர்த்தகே தர்மே ஏவ லக்ஷண அந்த மாதிரி வச்சுக்கலாம் கர்த்தவ்யோ பவதி. तदानीं व्यावृत्तिः लक्षणलक्षणस्य लक्ष्या न भवति. तदानीं अलक्ष्ये लक्षणलक्षणे अतिव्याप्तिः भवति. ஒருத்தர் சிருஷ்டியை பார்க்கறார், இன்னொருத்தர் சம்ஹாரத்தை பார்க்கறார். அப்படி பண்ணலாம். इदानीं किं स्यात् इत्युक्ते डिपार्ट्मेंट वाइज लक्षणावच्छेदक समनीयतत्वम् इत्येतावन् मात्रं लक्षणं यदि उच्यते इदानीं अत्र अनेके अध्यापकाः सन्ति. सर्वेदावच्छेदक समनीयतत्वम् इत्येतत् लक्षणं न विभागं वच्चिरुक्कु. இந்த டிபார்ட்மென்ட்ல இவர் அந்த सर्वेषु लक्षणेषु योजनीयम् அந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லையா? यदि व्यावर्तकमेव लक्षणं भवति तर्हि व्यावर्तके धर्मे एव இது கலகம் இருக்கணும். லக்ஷதாவच्छेदक समनीयतत्वं भवेत्. இன்னொருத்தருக்கு விரோதம் யாவர்த்தோ ந भवेत्. இன்னொருத்தரை அனுசரிச்சு பண்றதும் இல்ல, விருத்தமா பண்றதும் இல்ல. லக்ஷதாவच्छेदक समनीयतत्वம் வியாவர் அவருடைய வேலை பார்க்கறா, நான் என்னோட வேலை பார்க்கறா. வியாவர்த்தோ அதிவி அவரை அனுசரிக்கிறதும் இல்ல, வியாவர்த்தர் நாம எதிர்த்து பண்றதும் இல்ல. விஷயமே லக்ஷதாவच्छेदक समनीयतत्वம் அப்படி வச்சுக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி லக்ஷ்யேதர பேதே அஸ்தி. ஒரு ஈஸ்வரன் லட்சியேதர பேதத்துல பல வேலைகள் லட்சிதாவच्छेदक ஒவ்வொரு வேலை பார்க்கறதுக்கு ஒவ்வொரு லட்சிதாவच्छेदक समनीयतत्वம் நாம लक्षितावच्छेदक व्याप्यत्वे व्यापकत्वं लक्षितावच्छेदक व्याप्यत्वे लक्षितावच्छेदक ईश्वरो न इत्येव लक्षितावच्छेदक व्याप्यत्वे एतेषां सर्वेषां व्यापकत्वं लक्ष्येतर भेदरूपा कंपनी आवृत्तौ वर्तते. कथं इत्युक्ते यत्र यत्र लक्षितावच्छेदकं तत्र तत्र लक्ष्येतर भेदः ஒண்ணும் விரோதம் இல்ல. லட்சியேதர பேதः அந்த 5 பேருக்கு லட்சிதாவच्छेदकம் இல்லையா? லட்சிதாவच्छेदक சமनीयतत्वस्य லக்ஷணலக்ஷணस्य அவ அவர்தான் ஈஸ்வரன். இவன் 5 பேரும் அலக்ஷ்யபூதே லட்சியேதர பேதே அவர்தான் லோக நியாயம். அதுதான் சமன்வயோ ஜாயதே முடியாது அதிவியாப்தி ஸ்யாத். ஏன ஈஸ்வர பேதः 5 பேர் ஏன் வியாபித்தோ லக்ஷணலக்ஷணस्य இதானீம் அதிவியாப்தி அவள 5 பேரை நீந்துவாங்க. நம்ம இன்னொருத்தர் இருக்காதனால தான் தத்பின் இல்லைன்னா சரியா வராது. சரியா வராது. சொல்றதுக்கு எனக்கு கஷ்டம் இல்லை. அது ஒண்ணு. இன்னொன்னு இப்ப சொன்ன விஷயத்தை புரிய வைக்கிறது அனுசரிக்க முடியாது. லோகத்துல எப்போ
உங்களுக்கு அந்த யோக்கியத்தை வருமோ ஏன் 5 பேரை வச்சுட்டு இருக்கான்? ஒரு கம்பெனியில ஏன் 5 பேரை வச்சுட்டு இருக்கான்? இது ஒருத்தரால பார்க்க முடியாத விஷயம் ஒன்றும் இல்ல. நான் உங்களுக்கு ஒருத்தரால 5 விஷயங்கள் பார்க்க முடியாது. எல்லாம் அவ ஏதோ ஒரு அசக்தி இருக்கிறதுனால வார்த்தையெல்லாம் இன்னும் மனசுல என்னால இவ்வளவுதான் முடியும் நிக்கல. நீங்க பாத்துக்கோ. சரி பார்க்கலாம். அப்ப அசக்தி வந்துருது. அதனாலதான் 5 பேரை வைக்க வேண்டியதான் போயிடுச்சு. அப்ப இங்கேயும் அந்த மாதிரி சொல்லி ஆகணும். அப்ப எல்லாம் ஈஸ்வரன் சொல்லுவ பேச்சு அவ்வளவுதான். அவருக்கு ஓரளவுக்கு தான் பார்க்க முடியும்னு அர்த்தம் வரும். நனு तर्हि सर्वज्ञः नापेक्षते लक्षणं सर्वशक्तिः सर्वज्ञः गुणवत्तम சொல்ல முடியாம போயிடும். சர்வஜனா இருக்குன்னா எதுக்கு 5 பேர் ஒருத்தரே பண்ணலாமே? குணவத்வம் 5 பேர் எதுக்கு? திரவிய லட்சணம். இங்க வந்து லோகத்துல சர்வஜனா இல்ல, சர்வசக்தியா இல்ல யாருமே. எல்லோருக்கும் எல்லா சாமர்த்தியம் கிடையாது. சில பேருக்கு சில விஷயம் தான் தெரியும். அதனால அவரை அங்க வச்சிருக்கு. இன்னொருத்தருக்கு இன்னொரு விஷயம் தெரியும். அவரை அங்க வச்சிருக்கு. டிபார்ட்மெண்ட் அவ்வியாப்தி வரும். ஒரு காலேஜ்ல எப்படி டிபார்ட்மெண்ட் பிரிச்சு வச்சிருக்கோம். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியாது. குணவத்வம் லட்சணம் சொன்னா அவ்வியாப்தி வருமா? வராது. தெரியும்னு வச்சுக்கோங்க. எல்லா தெரிஞ்சாலும் பண்ண முடியாதுன்னா எப்படி அவ்வியாப்தி வரும்? எல்லா திரவியத்திலையும் எல்லா விஷயம் ஏதோ ஒரு குணம் இருக்கு இல்லையா? தெரியும்னா எல்லா பாடம் சைமல்டேனியஸா நடத்த முடியுமா? இருக்க வேண்டாம். ஏதோ ஒரு குணம். அப்போ ஏதோ ஒரு திரவியத்திலும் இருக்கும் இல்லையா? அதனாலதான் 5 பேரை 10 பேரை வைக்க வேண்டியது. எப்படி அவ்வியாப்தி வரும்? அந்த நியாயம் தான். கேட்டா சொல்ற உலகத்துக்கு நியந்திரணம் பண்றதுக்கு ஒருத்தர் தான் வேணும். தெரியுமா? யாரு அந்த அனுமானத்தினால தாதிருஷேவ ஈஸ்வர சித்தி அனுமானத்தினால சர்வஜ்ஞா உற்பத்தி க்ஷணாவ சர்வஜ்ஞனா சித்திக்கிறதா இருந்தா எதுக்கு 2 பேர்? கல்பனா கௌரவம் கிமத்தவயம் அநேகேஷாம் ஈஸ்வராணாம் கல்பனே இல்லனா கல்பனா கௌரவம். கந்தத்வம் சொன்ன அர்த்தம் வேற, கந்தவத்வம் சொன்னா ஏகமேவ ஈஸ்வரம் வததி. ஏக அர்த்த வித்தியாசம். அதெல்லாம் முதல் புரிஞ்சுக்கணும். ஸ்ருதிரேவ अनेक ईश्वरवादः अस्माकं न शना अनेकेषां अस्ति आराधनप्रकाराः वत्वं घटे अस्ति. भगवद् आराधनस्य गन्धवत् अनेके प्रकाराः गन्धः गन्धवत्वं சொன்னா கடவுளை பல ரூபத்துல ஆராதனம் பண்றது உண்டு. இது பரலோகம் தெரிஞ்ச விஷயம். இங்கே புஸ்தகம் இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் பார்க்கணும். வத்வம் இருக்குன்னு தரிசனத்திலையும் சாஸ்திரத்திலையும் அப்படிதான் புஸ்தகம் வத் இதம் பவதி. புஸ்தகம் அஸ்ய அஸ்தி ஏகம் சவத் விப்ராஹ எங்க இருக்கு? இங்க தானே இருக்கு. அப்ப புஸ்தகவத் ஏகமேவ பரமாத்மா தத்துவம் புஸ்தகவத் தத் புஸ்தகவத் तर्हि बहुधा वदन्ति बहु प्रकारेण कल्पनं कृत्वा पुस्तके இல்ல तस्य उपासना प्रकारं व्यवस्थापयन्ति पीठिकायाम् इत्यर्थः. पीठिका पुस्तकवती பிடிச்ச ரூபத்துல ஆராதனை பண்ணலாம். ஒவ்வொரு புத்தகம் அஸ்யாஹ அஸ்தி इति புஸ்தகவதி. அது தெரிஞ்சுக்கணும். இல்லனா பீഠிகா புஸ்தகவதின்னு சொல்லலாம் இல்லையா? இப்ப புஸ்தகவத்வம் பீഠிகாயாக ஒன்றும் தெரியாதவாள மாதிரி நம்ம புஸ்தகத்துவம் புஸ்தகே இந்த நம்மளுடைய சனாதன தர்ம சிஸ்டம் புஸ்தகத்தினுடைய தர்மம். புஸ்தகம் வத்வம் புஸ்தகம் எங்க இருக்கோ அது அடிப்படையா தெரிஞ்சுக்கணும். பீഠிகாயாக தர்மம் அஸ்து ஞானாதிகரணம் घटस्य सह जीवात्मा घटवत्वं भूतलस्य ईश्वर सर्वज्ञः परमात्मा एक एव. இது முதல் ஜீவஸ்து பிரதி சரீரம் பின்னஹ விபூதி. அனுமானம் சொல்லும் பொழுது ஜீவஹ பிரதி சரீரம் பின்னஹ பர்வதஹ வன்னிமான் தூமவத்வாத் மட்டும் தான் இருக்காங்க. அப்படி இல்ல விபூன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஜீவஹ ஒரே அர்த்தம். ஜீவஹ விபூ தெரியுமா இல்லையா? எப்படி பர்வதோ வன்னிமான் தூமவத்வாத்னு சொல்லணும்ன்றது கிடையாது. தூமா ஜீவஸ்ய சரீரம் தூமவத்வம் நாம தூம ஏவ. धूमवत्वं इज इक्वल टू धूमः. जीवस्य शरीरं नास्ति तद्वत् शरीरं कस्य जीव एव तदेव इल्ल जीवात्मा तद्वत् बोलिया जीवस्य शरीरं नास्ति केन अभिप्रायेण उक्तं. तर्हि शरीरं कस्य गन्धवत्वं गन्धस्य बालानां कृते स्मरणाय परमात्मनः शरीरं तद्वत्वं तदेव गन्धवत्वं परमात्मनः शरीरं नास्ति धूम एव. पृथ्वीत्वत्वं नाम पृथ्वीत्वं உண்மையான ஒரு शरीरं கிடையாது. இது வந்து நம்ம ஆராதனா பயப்படக்கூடாது. அது வேற விஷயம். உண்மையா பரமாத்மா சரீரம் இருக்கான்னு கேட்டா இல்லன்னு சொல்லணும். சரீரம் நாஸ்தி. அதனால அந்த விஷயத்துல கலகம் பண்ண வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச ரூபத்தை வச்சுட்டு ஆராதனை பண்ணுங்க அவ்வளவுதான். சரீரமே கிடையாதுன்னு சொல்லணும். பிருத்திவியாம் பிருத்திவி இந்த ரூபம் இதெல்லாம் எழுதி அந்த ரூபம் காமிக்கணும் கேட்கலாம். உண்மையா எழுதி காமிக்கணும். இந்த ரூபம் பிடிக்கும் எனக்கு. நம்ம சாம்பிரதாயிக பாடத்துல எழுதுறது கிடையாது. நீங்க மனசுல பார்க்கலாம் வச்சுக்கணும். பரமாத்மனா சரீரம் நாஸ்தி. அந்த மனசுல பார்த்து மனசுக்குள்ள ஒரு பிரைம் இருக்கணும். இதம் சர்வம் கஸ்ய சரீரம் அங்க பார்த்து படிச்சாதான் நமக்கு காலாந்தரத்துல உபயோகப்படும். படிக்க முடியும் அந்த மாதிரி வரும்.
பகவான் ஏகா ஜீவாத்மா எல்லாமே உள்ளுக்குள்ள வரதா அநேகேஷு ஜென்ம வியாக்கரணம் படிக்கும்போது கர்மாணி எல்லாம் காமிக்கும்போது எழுதி எழுதி ஜென்யம் புண்ணியம் எழுதி போட்டு படிச்சா எழுதி பார்த்தா சுகம் வா துக்கம் வா அது சரியான பழக்கம். சரீரம் ஆரம்பத்திலேயே கொஞ்சம் சிரமப்படணும். ஆத்மா ஏற்கனவே இருக்கு. அதுக்கு மேல பிருத்திவித்துவம் அந்த சரீரம் ஒரு வந்து சேரும். அதுக்கு மேல பிருத்திவித்துவம் அப்படிதானே பிருத்திவி நவானி கிருண்ணாதி நரோபரம் பிருத்திவித்வம் பிருத்திவியாமஸ்தானி ஜீர்ணானி விஹாய ஜீர்ணானி சய்யாதி நவானி தேஹி. இல்ல இந்த சரீரம் உடம்பு பிருத்திவி போச்சுன்னா வேற எடுக்க முடியாது. குதஹ பிருத்திவித்வம் பிருத்திவித்வமேவா எப்பேற்பட்ட சரீரம் எடுக்க முடியும். ததேவா எடுக்க முடியாது. தத்வத்வம் ததேவ கர்மபலம் எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. பிருத்திவித்வம் ததர்த்தம் ஈஸ்வரஹ சர்வஜ்ஞ பிருத்திவியாமஸ்தி சஹ ஜானாதி அஸ்ய ஏதாதசன் அதெல்லாம் திருப்பி அதுக்கு வர இதெல்லாம் திருப்பி வரும். இந்த மாதிரி வார்த்தைகள் சரி பண்ணலாம். நாயா புறக்கட்டும் இப்போ அப்படி வரும். கந்தவத்வம் கிமர்த்தம் அவங்காக லட்சணம் இல்ல கந்தவத்வம் இல்ல குணவத்வம் ராஜாமானிய லட்சணம். ராஜா கிடையாது. இப்போ குணவத்வம் திரவிய சாமானிய லட்சணம் வித்தியாசம் அர்த்தம். ராஜாவா பிறந்தா தான் பெரிய துக்கம். சாதாரண பிறந்தா துக்கம் ஓரளவுக்கு தான் இருக்கும். ராஜாவா இருந்தா பெரிய சுகம் நினைக்க வேண்டாம். अस्तु एवं रीत्या व्यवस्था वर्तते तर्हि जीवः अथवा गुणवत्वमस्ति शरीर सर्वात्मनः शरीरसम्बन्धो अथवा गुणवत्वमस्ति शरीरम् इत्युक्ते कियत् गुणवत्वमस्ति इति சொல்லலாம். देवशरीरः गुणः अस्ति इति उत्कृष्ट शरीरेषु गुणत्वमस्ति इति சொல்லலாம். कुतः गुणत्यान शरीरम् अस्ति ಕೆಟ್ಟ ಶರೀರಂ ಗುಣೇ ಅಸ್ತಿ ಗುಣ ಅದು என்ன அது எப்படி கெட்ட சரீரம் வெச்சுக்கணும். பெரிய குணத்துவம் நல்ல சரீரம் அது எப்படி சொல்றது. அது திரவிய எது வெச்சுன்னு சொல்றது. திரவிய குணஹ அஸ்தி கர்மா மூலமா வருது. எந்த சரீரத்தை எப்படி குணஹ குணவத்வம் ஒரே அர்த்தம். கேட்டா இந்த எந்த சரீரத்தில் நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சுவாதந்திரம் ஜாஸ்தியோ சுவாதந்திரம் அப்ப எல்லா திரவியத்திலையும் அந்த சரீரத்துக்கு குணம் இருக்கணும் இல்லையா. என்ன குணம் இல்லாம ஒரு திரவியம் இருக்கக்கூடாது. உத்கிருஷ்டம் சரீரம் எல்லா திரவியத்திலையும் எப்பொழுதும் இப்ப நமக்கு ஏதாவது ஒரு குணம் இருந்தாகணும். இந்த சரீரத்திலேயே அர்த்தம் கிடைக்கும். விபாகம் பார்த்தா அது கிடைக்காது. அது சமன்வயத்துல இருந்துட்டா எவ்வளவு கந்தோ நாஸ்தி நம்மளோட விட சுவாதந்திரம் இருக்கிற ஆத்தியக்ஷணாவச்சின்னே குணோ நாஸ்தி சாமர்த்தியம் அதுவும் இருக்கு. அது என்ன இதோட தெரியுமா தேவதாத்மா உற்பன்னம் சத் திரவியம் க்ஷணேகே அகுணம் அக்ரியோகாந்தரேஷதி बहुविधाः वर्तन्ते बहवः उत्पन्नं बहुविधाः द्रव्यम् अगुणं सर्वे ईश्वरीयं च तिष्ठति. इदानीम् इन्द्रः इति केनार्थं कश्चन देवताविशेषः. एवम् अनेके देवताविशेषाः सन्ति. அதனுடைய உற்பத்தி க்ஷணத்திலே सर्वे मिलित्वा एव उत्पत्ति ஆகிற அந்த க்ஷணத்திலே सर्वेपि नियामकाः अपि அந்த திரவியத்தில குணமும் இருக்காது கிரியையும் இருக்காது. தேவதாः நியாமகாः न दृश्यते இல்ல இல்லன்னு சொல்றது. பரமேஸ்வர दृश्यतेன்றது வாஸ்தவம் தான். வயமபி நியாமகாः இல்லவே இல்ல இல்லவே நியமனம் கிடைக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு அதீனமா வச்சுட்டு கிடையாது. இன்னொருத்தர கீழே வைக்கணும். அப்படியா அப்படி ஒரு ரூல் 10 சிஷ்யால கீழே ரூல் அந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கு. அந்நிய நியமனம் கர்த்தும் சர்வபி அப்படி சொல்றேன். ஸ்வஸ்ய ஸ்வஸ்ய சாமர்த்தியானுசாரம். ஏன்னா கஷ்டத்தில் இருக்கக்கூடிய கந்தம் கிரியா இதெல்லாம் இருக்கு இல்லையா. இதன் நியமனம் வர வேண்டிய குணங்கள் கந்தம் घटத்துல எப்படி இது இருக்கும் பாருங்க. घटத்துல எப்படி அந்த குணம் வந்தது நம்மளோட घटத்துல எப்படி ரூபம் வந்தது ஜனங்கள் இங்கே இருக்கு. घटத்துல அவாளையும் இருக்கிற குணங்கள் எல்லாம் எப்படி வந்தது. இன்னும் தேவதா விசேஷம் घटத்துல எத்தனையோ குணங்கள் இருக்கு. அவாளையும் நியமனம் பண்ண எப்படி வந்தது. தேவதா விசேஷங்கள் அவருக்கு மேல 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 எப்படி மேல கேட்கணும். எதனால வந்தது. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தெரியும் இல்லையா. ஒரு இப்ப பாருங்க 6 ஒரு வஸ்திரம் இருக்கு. கிரம வஸ்திரத்துல பிளாக் கலர் கீழே இருக்கிற ஒயிட் கலர் கான்ஸ்டபிள் ஸ்வேத ரூபம் திருஷ்யவன் மேல இருக்கும். அவன் மேல எப்படி வந்தது வஸ்திரத்துல ஸ்வேத ரூபம் மினிஸ்டர்ஸ் எல்லா இடத்துலயும் தந்தவு வர்த்ததே அந்த மாதிரி அது உலகத்துடைய நிச்சயமான குணஹ எல்லாருக்கும் மேல இருக்கக்கூடியவர் குணாந்தரம் ஜனயதி சொல்லப்பட்டிருக்கு. இதானீம் அஸ்மாகம் ஷரீரே சம்பந்தः பர்யந்தம் இங்க போக வேண்டாம். தேவதானாமபி ஷரீர சாட்சாத் சமவாயி காரணம் द्रष्टव्यम्. जीवः சமவாயி காரணே வித்யமானः குணஹ பரமாத்மனः குணாந்தரம் ஜனயதி. உண்மையா சரீரம் கிடையாது. சமவாயி காரணம் ஜீவாத்மனா இல்ல முதல்பதः சரீர சம்பந்தः अस्ति. சரி தேவதையா இருந்தாலும் இப்போ வேற எந்த லோகத்துல இருக்கக்கூடிய அவனுக்கு கர்மங்கள் வரக்கூடிய அது மூலமா தான் தேவதையா வந்திருக்கான். இதெல்லாமே வருது இல்லையா. அதுக்கு கடம் தான் சமவாயி. பலவிதமான சரீரங்கள் இதம் பார்த்திவம் சரீரம் ஐடியா புரியுது. இன்னும் ஜலீயம் சரீரம் கடத்துல ஒரு தைஜசம் சரீரம் வாயவியம் ரசம் வரலாம் சொல்லப்பட்டிருக்கு. கந்தம் வர சரீரங்கள் பலவிதமா இருக்குப்பா. அதுக்கு சமவாயி காரணம் என்னது
அந்த கடம் தான் எங்கேயாவது இருக்கலாம். அதே உற்பத்தியமானம் அப்படிதான் அந்த கிரியாவாதி ஸ்திதி. கடஏவ சமவாயி காரணம். நமக்கு காரணம் ஒரு சரீரண காரியம் கிடக்கிறதா இருந்தால் இருந்தால் அந்த சரீரத்தோடு சம்பந்தம் ஒரே ஒரே சமயத்துல சமயத்தில் வரும். காரணம் காரியத்துக்கு முன்னாடி இருக்கும். இப்ப நம்மளை விட இன்னும் விருட்சம் லதாதிகள் எல்லாம் இருக்கு இல்லையா? காரிய நியத பூர்வவர்த்தி காரணம்னு இருக்கு. சலிக்கவே காரியம் வர்றதுக்கு முன்னாடி காரணம் அங்க இருக்கு. இன்னும் அஸ்வாதம் ஜாஸ்தி தானே. இந்த கடத்தினுடைய உற்பத்தி க்ஷணத்திலேயே அங்க குணம் வருதுனால கஷ்டம். அந்த குணத்துக்கு கடம் சமவாயி காரணம் சொல்ல முடியாது. சின்ன சின்ன கீடங்கள் எல்லாம் இருக்கு. அதுக்கு ஆயுள் லாஜிக் புரியர் தான். இதெல்லாம் லாஜிக்கலா தான் அப்ரோச் பண்ணணும். அது சென்டிமெண்டல் சரீரத்துக்குள்ளேயே அப்படியோ அப்படி எல்லாமே வந்தா என்ன புண்ணிய பாப சொல்லக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது. லாஜிக்கலா தெரிஞ்ச விஷயம் நமக்கு. கடத்தினுடைய குணமோ என்ன சொன்னியோ அந்த சரீரம் குறித்து இருந்தாலும் காரணம் சொல்லணும்னால் அந்த குணம் வர்றதுக்கு முன்னாடி கடம் இருக்கணும். ஜீவாத்மா சரீரம் அந்த லாஜிக் சரிப்படுத்தணும் இல்ல. கடத்தினுடைய உற்பத்தி க்ஷணத்துல குணம் இருக்கக்கூடாது. விபு இருந்தா அப்படிதான் இருக்கணும். சர்வ மூர்த்த செய்ய ஒரு க்ஷணம் தள்ளி நெக்ஸ்ட் க்ஷணத்துல எல்லா இடத்துலயும் இருக்கு. அது அப்படி ஒரு ரூல் கொண்டு இருக்கா. இப்ப இந்த ரூல் வச்சு பார்த்தா என்ன வரும்? சரி, அஹம்ஷணே கடே கந்தோ நாஸ்தி பிரபஞ்சே சர்வத்திர அஸ்மி. எந்த குணமும் கிடையாது, ஜாதி இருக்கு, குணம் ஆகதம். உற்பத்தி பிரத்யட்சமா பார்க்க முடியாது. கடம் ஒரு திரவியமாச்சே. இப்ப பாருங்க, அந்த திரவியத்துல வர வேண்டிய குணங்கள் ஒண்ணுமே லோகாந்தரத்துல போறது எல்லாம் சொல்றது இல்லையா? அப்ப எப்ப வருது? ரெண்டாம் லோகாந்தரம் மரணானந்தரம். மரணாந்தரம் இங்க இருந்து அங்க போறது இல்லையா? க்ஷணாவச்சின்னே கடே. உண்மையா எது போறது? இந்த சரீரம் போறது. அவச்சின்னே ஜீவாத்மா போக முடியுமா? உற்பத்தி க்ஷணம் விபுனா எப்படி போக முடியும்? உற்பத்தி க்ஷணத்தில் இருக்கக்கூடிய கடம் போகிறதுன்னா என்ன அர்த்தம்? விசிஷ்டம் அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் இருக்கிற கடக்கிற வஸ்து இன்னொரு தேசத்துல போறதுக்கு போகிறதுடைய தார்க்கிக பாஷை உற்பத்தி க்ஷணாவச்சின்னே. அது பரிச்சின்ன பரிமாணம் முடியும், போக முடியும். அதோடு கூடியது என்ன போக முடியுமா? முடியாது. இப்ப அவ்வளவுதான் அர்த்தம். ஜீவாத்மா க்ஷணாவச்சின்னம் சொன்னா என்ன அர்த்தம்? விபுன்னு சொன்னா உற்பத்தி உற்பத்தி க்ஷணம்னா ஒரு காலம். க்ஷணம்னா ஒரு காலம் தானே. கிரியா நாஸ்தி முகூர்த்தா இல்ல கால கிரியா ஏவ நாஸ்தி. உற்பத்தி க்ஷணத்தில இருக்கக்கூடிய கடத்துல சலன கிரியா உற்பத்தி க்ஷண விசிஷ்டே விபு பதார்த்தஸ்ய சலன கிரியா நாஸ்தி. எப்படி சொல்லணும்? உற்பத்தி க்ஷணாவச்சின்னே கடே கந்தோ ந கச்சதி. இதம் शरीरं केवलं गन्धो नास्ति, कोऽपि गुणः नास्ति. शरीरमेव गच्छति, कोऽपि गुणः न गच्छति. घटत्वं ಒಂದು ಗುಣಮಿಲ್ಲ. घटत्वं सामान्यं. ಜಾತಿ ಶರೀರಾವಚ್ಛಿನ್ನಃ ಇತ್ಯುಕ್ತೆ ಶರೀರೇ ತಿಷ್ಠತಿ ಇತಿ ಅರ್ಥವಲ್ಲ. ಜಾತಿ அதிருக்கு சரீரத்தினால பரிச்சின்னமா இருக்கு. ஜாதி வந்து காரியம் இல்ல. சரீர ஜாதி நித்யதா ஞானம் இச்சாமான்யம் சுகம் எல்லாம் வரும். நித்தியமா இருந்தால் எனக்கு வரவேண்டிய அதோட கனெக்ஷன் இங்க தான் கிடைக்கும். ஜாதிக்கு ஜாதி வந்து ಶರೀರಾದ್ಯ ಜನ್ಯಮಾನ ഒരു ಪದಾರ್ಥ ಜ್ಞಾನಂ ಅತ್ರ ಜಾಯತೆ ಎಂದು ವಕ್ತುಂ ಶಕ್ಯತೆ. ಜಾತಿ ನಿತ್ಯ ಮಮ ಸಂಬಂಧ ಅತ್ರಾಪಿ ಅಸ್ತಿ. ಘಟಂ ವಿಭು ಇருக்கு. எந்த க்ஷணத்துல ஆனா ஞானம் சரீராவச்சேதேன உற்பத்தி ஞானம் ஜாயதே. அந்த சேம் ஞானம் மட்டும் இல்ல, ஞானம் ஜாதிக்கு சம்பந்தம் இச்சா துவேஷா எதா இருந்தாலும் குணத்துக்கு சம்பந்தம் சரீராவச்சேதேன ஜாயதே. வர வேண்டியதா இருந்தா அது அடுத்த க்ஷணத்துல தான் வரும். இல்லன்னா இது காரணம் இல்லைன்னு வரும் இல்லையா? तर्हि मम तत्र ज्ञानं प्राप्तव्यं च इतः गन्तव्यं तत्र तज्जन्यः अहं गच्छामि इति घटजन्यः. शरीरं गच्छति, गुणमो क्रिययो एल्लां घटजन्यम्. अहं न गच्छामि. गुणः क्रिया वा घटजन्या गच्छति वा न गच्छति इति कृत्वा शरीरमेव गच्छति. घटस्य उत्पत्तिक्षणे இப்ப இந்த शरीरமே போயிடுதுன்னா என்ன பண்ணுவோம்? நாஸ்தி இது கிருத்வா அது சரீரத்தை விட்டு கிளம்புறதுன்னு சொல்றது இல்லையா? அது யாரு கிளம்புறது? இப்ப லோகாந்தரம் போறதா இருந்தால் மரணகாலே இதம் संस्कृत भाषायां இதம் शरीरं इतः परं मम नास्ति. गुणवत्वं मम नास्ति इत्यस्य अर्थः मम कृते दुःखं सुखं वा दुःखं वा इदानीम् आक्षिप्यते. अस्य शरीरस्य इतः परम् उपयोगो नास्ति. इदं मरणम् इदं लक्षणम् इतः परम् அந்த சரீரத்தை வச்சிருந்த அந்த ஆத்மாவுக்கு வேலை இல்லை. கதம் இत्युक्ते அந்த லக்ஷைகதேಶ அவர்த்தித்வம் शरीरावच्छेदे सुखं वा दुःखं वा इतः परं न जायते. गुणवत्वं द्रव्यसामान्यलक्षणम् इति यदा उच्यते एतावत्पर्यन्तं तदानीं मम सुखं वा दुःखं वा कर्मफलानुसारेण लक्ष्यं भवति जायते. कुत्र शरीरावच्छेदेन लक्षणं गुणवत्वं आत्मनि जायते. तर्हि केवले आत्मनि न जायते. गुणवत्वं यदि द्रव्य सामान्य लक्षणं शरीरं यत्र तर्हि सर्वस्मिन्नपि द्रव्ये सर्वदा गुणवत्वं जायते. आत्मनि इति वक्तव्यं समवायसम्बन्धेन. परन्तु शरीरावच्छिन्ने आत्मनि इति वक्तव्यम्. उत्पत्तिक्षणावच्छेदे मरणं नाम किं भवति? मरणकाले घटादिप्राणवियोगः जायते. इतः परं तस्मिन् शरीरे तस्य शरीरस्य उपयोगो नास्ति.
उत्पन्नं द्रव्यं क्षणं अगुणम् अक्रियं च तिष्ठति इति एकः न्यायः अस्ति। न जायते तर्हि इतः परं किं कर्तव्यं यत्किमपि द्रव्यं शरीरान्तरं यदा उत्पद्यते तत् कुत्र स्यात् क्षणे यत्र कुत्रापि क्षणे तस्मिन् द्रव्ये भूमौ भवेत् गुणोऽपि न भवति लोकान्तरे एव क्रियापि न भवति कोऽपि गुणः न भवति कापि क्रिया न भवति अन्यत् नियमस्य अर्थः। अयं नियमः किमर्थं स्वीक्रियते इत्युक्ते द्रव्यगुणयोः उत्तरक्रिया क्रियते तेन किम् एवं द्रव्यक्रिययोश्च तस्य कार्यकारणभावं निरूपणाय तेन कृतानि कर्माणि इतः परं तथा हि शरीरान्तरस्वीकाराय अयं नियमः न यदा स्यात् तदा एव समर्थानि भवन्ति तर्हि उत्तरक्रियाः न क्रियन्ते घटे उत्पद्यमानान् गुणान् प्रति घटस्य कारणत्वं न स्यात्। विलम्बो भवति कारणं कार्याद् आस्तिकः अपेक्षया पूर्वक्षणे अपेक्षते। सम्यक् जीवनं कृतवान् यदि युगपत् भवति तयोः कार्यकारणभावो निरूपयितुं न शक्यते। तस्य पुत्रः नास्तिकः प्रकृते किमपि न कृतवान् घटे उत्पद्यमानान् गुणान् प्रति अनेन ये धर्माः घटस्य अनुष्ठिताः ते सर्वे कारणत्वं व्यर्थाः वक्तव्यं। शक्यते वा समवायिकारणम् इति वक्तव्यं घटः। किं तर्हि भवति इत्युक्ते कालविलम्बो भवति घटः यदा उत्पद्यते कालविलम्बो तदा तस्मिन्नेव क्षणे तत्र यदा गुणाः उत्तरकर्माणि उत्पद्यन्ते सम्यक् अनुष्ठीयन्ते इति न तर्हि वक्तव्यम्। वेगेन सद्गतिः उच्यते सद्गतिः तस्मात् नाम किं वक्तव्यं मोक्षो न प्रथमक्षणे घटः उत्पद्यते कर्मफलं अनन्तरक्षणे तत्र कथं गुणाः मोक्षः उत्पद्यन्ते। रूपं वा मोक्षमिल्लाद रसो वा गन्धो वा सम्बन्धमे यः इल्ल कोऽपि गुणः उत्पत्तिक्षणे न भवति अनन्तरक्षणे एव भवति इति वक्तव्यम्। ഒരാൾക്ക് പേച്ച് तथा च तस्य कर्माणि यावन्ति अयं नियमः वक्तव्यान्येव उत्पन्नं द्रव्यम् अन्येन किमपि कर्तुं न शक्यते उत्पत्तिक्षणे அது சப்போர்ட் பண்ண முடியும் गुणशून्यं உத்தர கர்மா எல்லாம் क्रियाशून्यं அதுக்கு च भवति। அவரை சப்போர்ட் பண்றது उत्पत्तिक्षणम् उत्पन्नं तस्य द्रव्यं कर्म एव मुख्यं क्षणम् अगुणम् सः अक्रियं च तिष्ठति। दौष्ट्यमेव कृतमाश्चेत् उत्पत्तिक्षणे तस्य गुणं मरणानन्तरं विना भवता क्रियां किमपि विना च तिष्ठति किञ्चित् इति अयं नियमः आगतः। लाघवं कर्तुं तथा शक्यते च कदाचित् गुणवत्वं वेगेन द्रव्यसामान्यलक्षणम् इति यदा उच्यते क्षयो वा किमपि अस्य लक्षणस्य मुख्यं वा किमपि आद्यक्षणावच्छिन्ने घटे எல்லாமே समन्वयो அனுபவிச்சு न भवति। புண்ணியமா இருந்தாலும் பாப்பமா आद्यक्षणावच्छिन्नः घटः புண்ணியத்துக்கு लक्ष्य உதாரணம் एकदेशः ஒரு பெரிய நல்ல ஒரு द्रव्यसामान्यं இருந்திருக்கா लक्ष्यम् புத்திரன் அவனுக்கு அதீனம் लक्ष्य एकदेशः அவன் ஒண்ணுமே आद्यक्षणावच्छिन्नः பண்ணலைன்னா घटः இவர் பண்ணதெல்லாம் வேஸ்டா तत्र गुणवत्वं சொல்ல முடியாது இல்லையா नास्ति கண்டிப்பா சொல்ல முடியாது लक्षणं அப்ப नास्ति எப்படி சொல்லணும் तस्मात् अव्याप्तिः கொஞ்சம் கால விளம்போ பவதி அந்த புண்ணியபலானுபவத்துக்காக கொஞ்சம் கால விளம்போ இங்க அசம்பவம் இல்ல இதமேவ தெரியுமா? மத்தியே சரீராந்தர ஸ்வீகாரே விளம்போ பவதி சில இடத்துல சமன்வயம் சொல்றது பாபத்துக்கும் அப்படி தெரியுமா எந்த லட்சியத்திலையும் சமன்வயம் கிடையாதுன்னா பாபம் கர்ம கிருத்தவான் कस्मिन्नपि लक्ष्ये समन्वयो नास्ति चेत् असम्भवम्। और्ध्वदेहिकानि कर्माणि सर्वाणि गुणवत्वं द्रव्यसामान्यलक्षणम् इत्युक्ते तत्र कस्मिन्नपि लक्ष्ये लोकान्तरे समन्वयो नास्ति यद्द्रव्यत्रियो समन्वयं கிடையாது कर्मफलम् अनुभवितुं शक्यते असम्भवम् पापकर्म कृतं चेत् नरकमेव गन्तव्यं नाम स्वल्पपापस्य न महापापस्य फलं चेत् तत्र गन्तव्यं कस्यापि द्रव्यस्य उत्पत्तिक्षणे गुणो अनुभूय सम्यगेव नाशो भवति परन्तु यानि द्रव्याणि भवन्ति तेषु मध्ये कानिचित् नित्यद्रव्याणि वर्तन्ते खलु आकाशः आकाशः सर्वं प्रशंसा கிடையாது अर्थवादः உற்பத்தியான திரவியத்துக்கு தான இந்த குழப்பம் விஷ்ணுலோகம் கச்சதி சிவலோகம் எந்த கச்சதி திரவியத்துக்கு அதெல்லாம் தாதசம் புண்ணியம் அந்த திரவியத்துல எப்பொழுதும் அந்த குணம் இருந்துட்டே இருக்கு ஆஸ்திஜர் கிமபி கர்த்தும் சக்யते ஆகாசத்துல பரிமாணம் இருக்கு அது எப்பொழுதும் இருக்கு நசக்கியது எப்பொழுதும் இருக்கு காலத்துல அதுல எல்லாம் சமன்வயம் வரும் ஏன்னா அதுக்கு உற்பத்தி கிடையாது எந்த திரவியத்துக்கு உற்பத்தி இருக்கோ அங்கதான் இந்த சிரமம் ததா மங்கள கர்த்தவ்யம் உற்பத்தி இல்லாத நித்திய திரவியங்களில் சமன்வயப்படுத்துறது சமன்வயக்கதே வக்தும் எந்த திரவியசா பவதி இது மத்வா கர்த்தவ்யம் முக்கியமா அது இந்த ஒண்ணு தெரியுமா முக்கியமா இந்த அபர கர்மா சொல்றது இல்லையா அதெல்லாம் வந்து உத்தரஸ்ய நைமித்திக கர்மா அது இந்த அவ்யாப்தி அது அகரணே இவரோட விட அந்த அவனுக்கு தான் தோஷம் சரியா இருக்கு அது தெரிஞ்சுக்கணும் இதுக்கு அவ்யாப்தி இருக்கு தோஷஸ்ய நைமித்திகம் கர்மா அது அந்த தோஷத்தை உத்தரன் பண்ணலைன்னா பதில் சொல்லணும் உத்தரனுக்கு தான் பெரிய தோஷம் அது மகாதோஷம் அது அவர் எப்படியாவது தப்பிச்சிருவான் तथा अवगन्तव्यं अवयवगतं परिमाणम् अवयविधि परिमाणम् आरभते पिता नास्तिकस्य पुत्रेण कर्तव्यं
புரியுது இல்லையா? उत्पत्तिक्षणावच्छिन्ने घटे परिमाणं नास्ति அவர் இது எதிர்த்து न दृश्यते पुत्रः आस्तिकः मन्यते उत्पत्तिक्षणावच्छिन्ने घटे परिमाणमस्ति वा इति पृच्छति पुत्रस्य धर्मः सः नास्ति इति मया उक्तम् அவரே अयमपि नियमः तत्र तथैव कारणे विद्यमानं कपालं घटस्य शरीरं விட்டு காரணம் அப்புறம் தான் தெரியும் समवायि कारणं कपाले विद्यमानं परिमाणं घटे परिमाणान्तरं जनयति इत्येव नियमः न गन्तव्यं घटस्य उत्पत्त्यनन्तरं द्वितीयक्षणे जनयति प्रथमक्षणे जनयति वा न जनयति எல்லாமே தர்க்கசாஸ்திர तदा सः पृच्छति घटस्य उत्पत्तिक्षणे परिमाणं दृश्यते இந்த மாதிரி விஷயங்கள் तर्हि परिमाणपर्यन्तं அந்த சாஸ்திரம் இல்ல रूपं दृश्यते ஈஸ்வரः अस्ति जीवः अस्ति उत्पत्तिक्षणे இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயங்கள் धर्मशास्त्र விஷயங்கள் புராண விஷயங்கள் प्रश्नः உபனிஷத்துல இருக்கிற விஷயங்கள் அனுபவத்துக்கு சேர்த்து நிரூபணம் பண்ண வேண்டியதெல்லாம் இதெல்லாம் घटस्य उत्पत्तिक्षणे அது வந்து வேதாந்தம் படிக்கும்போது தான் சரியா ரூபம் தெரியாதா இது வச்சுட்டு ஒன்றும் சொல்ல முடியாது கலர் தெரியாதா குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் परिमाणं தெரியாதா அதுவும் தெரியும் எல்லாமே தெரியும் இல்லையா अतः तत्र स्पष्टं भवति அப்போ நீங்க அனுபவமா சொல்றீங்க லோகாந்தர கதி நம்மளுடைய அனுபவத்துக்கு இது சரியா வராது ஜென்ம லாஜிக் சரியா வராது மத்திய சுக துக்காதிகம் अस्ति वा उत्पत्तिक्षणे லோகாந்தரே எல்லாம் தெரியாது कदा आगच्छति आगमनं कथं उडने पातनं कथं कलर தெரியாதா सर्वं प्रत्येकस्मिन् अधिकरणे निरूपितमस्ति वेदान्त सूत्रभाष्ये சரிப்பா அந்த கந்தவத்வம் तत्रैव पठनीयं கந்தவத்வம் சொன்னா கலர் இல்லையா கந்தவத்வம் சொன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா ஸ்பஷ்டமா நிரூபணம் அங்கதான் இருக்கிறதெல்லாம் தெரியணும் இல்லையா गन्धवत्वं पृथिव्याः लक्षणम् इत्युक्ते इदम् इदानीं गन्धवत्वमेव अस्ति इति इदानीं सामान्यमा சொல்லும்போது गन्धवत्वं லோகாந்தரம் गच्छति इत्युक्ते ஆத்மா गच्छति பல குணங்கள் இருக்கு எல்லா குணமும் இல்ல பல குணங்கள் பிருத்திவியில் இருக்கு இருக்கிறது எல்லாமே தெரியுது அப்ப என்ன பண்ணணும்னா பிரதம க்ஷணத்திலேயே தெரியுது அப்ப நீங்க எப்படி கந்தம் கிடையாது இதான் கேள்வி இல்லையா மனஹ அதுக்கு என்ன பதில் தெரியும் மனஹ கச்சதி உற்பத்திக்ஷணே அதுக்கு தான் இவன் என்ன பண்ணிருக்கான் மனசை நித்தியமா வச்சுட்டு இருக்கான் அயம் கிம் வதாமஹ மனஹ நித்தியம் பரம அனுபவம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா ஏதோ ஒன்று போனோம் இல்லையா நமக்காக நம்மளுடைய பிரதிநிதியா யாரும் லாஜிக்கலா பாக்கணும் இது கையில இல்ல இப்போ உடம்பு போயிட்டு அது உற்பத்தி க்ஷணம் அப்படி ஒரு க்ஷணம் பிரிச்சு பார்க்கவே முடியாது அது வேற கதம் உற்பத்தி க்ஷணம் மனஹ விபூனா இதெல்லாம் பார்க்க முடியாது இதெல்லாம் கன்செப்ட் மனஹ விபூனா இதெல்லாம் வந்து ஆனா அப்படி ஒரு க்ஷணம் இருக்கு ஆத்மா விபு சகம் தான் கச்சதி நான் என்ன சொல்றேன் மனஹத்தி க்ஷணத்துல நித்தியம் உனக்கு கடத்தையே பார்க்க முடியாது அதனால மனசு போறதுன்னு சொல்ல முடியும் தாராளமா உற்பத்தி க்ஷணத்துல உனக்கு கடத்தையே பார்க்க முடியாதுன்னு சொல்றேன் ஏன் தெரியுமா அப்படிதான் மனஹ கச்சதி என்ன மனஹ எத்திர கச்சதி அஸ்மாகம் சரீரம் பிராப்தம் சொல்றேன் மனஹ குத்திர கச்சதி எத்திர அஸ்மாகம் யாதிருஷம் சரீரம் பிராப்தவியம் தத்திர கச்சதி வைஷே இவ நையாயிக லாஜிக்கல் பகவான் ஏவ ஜானாதி ஒரு வஸ்துவை பார்க்கணும்னா ஆத்மா எல்லா இடத்துலயும் இருக்கு அந்த பாக்குற ப்ராசஸ் என்ன இப்ப அகம் சக்ஷுரேன சன்னிகர்ஷ சொர்க்கலோகம் கச்சாமி சிந்தயாமி அதுக்கப்புறம் தானே பாரு சொர்க்கலோகம் சன்னிகர்ஷம் அகம் ந கச்சாமி கண்ண ஒட்டணும் மனஹ கச்ச விஷயத்தோட ஒட்டணும் மரணானந்தரம் மனசு வெளியில வந்து பாக்குறதுக்கு சொர்க்கலோகத்துக்கு போறதுன்னு வச்சுக்கோ चक्षुषा इदानीं स्वर्गलोकं गत्वा स्वर्गोचितम् एकं शरीरं चक्षुषिनुடைய संयोगेन शरीरेण இது வந்து शरीरस्य अन्तः इदं मनः प्रविशति घट प्रत्यक्षतेन शरीरेण अहमेव अवच्छिन्नो भवामि घटत्रापि प्रत्यक्षமா பார்க்கிறது ஏற்கனவே இருக்கு கண்ணோட சயோகம் வரணும் இல்லையா சொர்க்கலோகத்துல நான் இப்பவே இருக்கு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் சின்ன ஒரு செகண்ட் நீங்க அங்க இருக்குன்னு தெரியல செகண்ட்ல நடக்கிறது ஒண்ணும் சரீரம் இங்க தான் இருக்கு இவ யோசிக்க தான் சொர்க்கலோகம் அறியக்கு என்ன அந்த பிரபஞ்சத்துல என்ன நடக்கும் முதல்ல வந்து உன்னுடைய கண்ணோட கடத்துக்கு ஞானம் ஜாயதே அதுக்கு அப்புறம் தானே பிரத்யக்ஷம் சரீரம் அத்ரைவ அஸ்தி அத்ரைவ ஞானம் போகுது அப்ப முதல் ஜானாமி அந்த வரக்கூடிய அந்த யத்யவியாகத்துல பிரகோஷ்டேபி ஆத்மன சம்பந்தங்களுடைய கண்ணோட சயோகம் சம்பந்தம் அதுக்கு அப்புறம் தான் கடமே பார்க்க முடியும் நாஸ்தி அந்த மாதிரி பார்க்கிறதுக்கு முன்னாடி சயோகம் ஏற்படுறதுக்கு ஏற்கனவே சயோகம் ஏற்படுறதுக்கு வஸ்து இருக்கணும் இல்லையா முதல் பரந்து அப்ப முதல் அந்த சரீரம் இந்த லட்சணத்துல இப்ப அந்த சரீரத்தை விழிச்சிட்டு இருந்தா கூட அந்த வஸ்து அதுக்கப்புறம் மனசு ஆறதுக்கு முன்னாடி சயோகம் அஸ்தி மனஹத அந்த வஸ்துவே வரல அதுக்கு முன்னாடி கண்ணோட கண்ணு சரீரம் இல்ல வர முடியாது இல்லையா தஸ்மின் சரீரே பிரவிஷதி வர்ற க்ஷணத்துல உன்னுடைய கண்ண போய் ஆத்மா ஆத்ம புண்ணிய பாவம் நேத்ரேந்திரியத்துக்கு சயோகம் சக்ஷு சன்னிகர்ஷம் கர்மபல போகோ பவதி அப்ப உற்பத்தி க்ஷணத்துல சக்ஷு சன்னிகர்ஷம் வரும் கர்மபலம் यदा समाप्यते तदा मनः अत्रैव संयोग ஒரு குணமாச்சே அப்ப அந்த மனசை வச்சு இந்த வியவஸ்தை பண்ணணும் அர்த்தம் மனசே குணம் பவதி அணு சயோக ஒரு குணமாச்சு இல்லையா அதான் அந்த செட்டிங் கரெக்டா இருக்கணும் அதுதான்
உற்பத்தி எப்படியோ சொல்லக்கூடாது. இந்த வியவஸ்தை கரெக்டா வரும்படியா வச்சுக்கணும். உற்பத்தி அனந்தரம் மனசுனா ஒரு சிம் கார்டு மாதிரி. உற்பத்தி க்ஷணத்தில் சிம் கார்டு மாதிரி தானே. இந்த போன் போயிடுச்சுன்னா வேற இன்னொரு போன்ல போய் பரிமாண சம்யோகம். இப்ப கடத்தோட சக்ஷு சன்னிகர்ஷம் சம்யோக சன்னிகர்ஷம். அது வேதாந்தத்துல. அது ஒரு குணம். நியாய மதத்துல மோட்சத்திலையும் உற்பத்தி க்ஷணத்தில் இருக்க முடியுமா? முடியாது. அப்ப சக்ஷு சன்னிகர்ஷம் என்ற சம்யோகம் மோட்சத்துல மனசு வரும். நியாய மதத்துல திவ்ய க்ஷணம். அப்ப திவ்ய க்ஷணம் பிரத்யக்ஷமே ஏற்படும். அதான் வராது. என்ன காரணம்? கர்மபலம் தெரிய ரூபம் இல்லாம பார்க்க முடியாது. கர்மபலம் நஷ்டம். ஒரு வஸ்துவே கண்ணாரம் பார்க்கறதுல அதுல அப்படி ஒரு ஸ்திதி வந்துருக்குனால் திரவிய ஸ்தூல சரீரம் வரப்போ கண்ணால பார்க்கணும்னா அதுல ஒரு கலர் இருக்கணும். ஸ்தூல சரீரம்னா கலர் இல்லாம இந்த உடம்பு ரூபம் வினா இந்த மாதிரி ஏதோ சரீரம். இப்ப ரூபம் எப்போ ஏற்படும்? கிடைச்சா தானே. உற்பத்தி அனந்தரம் திவ்ய க்ஷணே ரூபம் ஆயா வரும். சரி, இல்லைன்னா அதுவும் வராது. உற்பன்னஸ்ய கடஸ்ய அப்ப புண்ணிய க்ஷணே இருக்கிறதுனால தானே இது கிடைக்கணும். ஒரு எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது. மாதிரி மூணாவது க்ஷணத்துல தான் அது பார்க்கவே முடியும். அப்புறம் சரீரம் இல்ல. அதனால முதல் கிடைக்க போறது கண்ணால பாக்குறதே என்ன இல்லாட்டாங்க. இதுதான் லாஜிக். அப்படியே நிற்கும். ஆத்மனி சுகமபிநாசிய கடஸ்ய பிரதம க்ஷணே தரிசனம் ந சுகமபிநாசி பிரதம க்ஷணே அப்பிரத்யக்ஷம் துக்கமபிநாசி. கடம் மட்டும் இல்ல. உதாரணம் நாஸ்தினா என்ன உபயோகம்? திரவியமா இருந்தாலும் துக்கம் நாஸ்திகள் சைவஸ்ய உற்பத்தி க்ஷணே திரஷ்டும் சக்கியதே. மோட்சத்தினால என்ன உபயோகம்? த்விதீய க்ஷணே சுகமே கிடையாது சக்கியதே. திருதிய க்ஷணே ஏவ திரஷ்டும் சக்கியதே. அது தப்பு. அந்த கேள்வி இதான் லோ லெவல் கேள்வி. இதான் ப்ராசஸ். சுகம் சுகம் நினைக்கிற சுகம் இந்த விஷய சுகம்னு வச்சிருந்தா அது துக்கம் இல்லாம முடியாது. துக்கத்தோட சேர்ந்துதான் இந்த விஷய சுகம் கிடைக்குமா? அந்த க்ஷணமே பார்க்க முடியாது. ரெண்டு வழிதான். க்ஷணம் சூக்ஷ்மமான விஷய சுகம் வேணும்னா ஏதோ ஒரு விஷயத்துல அனுபவ விருத்தமா சொல்லல. ஏதோ ஒரு வஸ்துவே உபயோகப்படுறது எல்லாமே பார்க்க முடியாது. நம்ம க்ஷணத்தை செகண்ட் அனுபவிக்கணும்னால் அதோட துக்கமும் கண்டிப்பா அனுபவிச்சுதான் காலாக உச்சதே இல்லையா? நீங்க செகண்ட் இந்த கிரந்தத்தை படிச்சு அறிவாளியா வந்து பிரிவு இருக்கு இல்லையா? சுகமா இருக்கும்னா துக்கம் சகிக்கணும். படிக்கணும்னா கஷ்டமா இருக்கு. அனுமாதம் சக்கியதை பிரத்யக்ஷீகர்த்தம் சக்கியம். பெரிய யசஸ்து வேணும். அதனால அவகந்தம் சக்கியதை சொல்லக்கூடாது. பரவாயில்ல, பிரத்யக்ஷமா அவகந்தம் துக்கம் சகிக்கணும் இல்லையா? பிரத்யக்ஷேன தெரிஞ்ச வழி கிடையாது. விஷய சம்பந்தம் பிராப்தவியம் சேத் துக்கம் கண்டிப்பா இருக்கணும். இல்ல துக்கமே எனக்கு பிரத்யக்ஷமா விஷய சுகமும் விட்டு போகலாம். பிரத்யக்ஷம் இல்லாத எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? துக்கமே வேண்டாம்னு இருக்கிற வச்சுக்கணும். உத்தேசம் இருக்குன்னா அவன் தான் முமுக்ஷு. வயம் ந முமுக்ஷவः. குதः துக்கம்